ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம 2 விதமான சத்தான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அந்த ரெசிப்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டிஸ் சேனல் ரெசிப்பியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோதுமை கொழுக்கட்டை. அதுக்கு நான் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சுடு தண்ணீர் விட்டு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். சுடு தண்ணீர்னால் ரொம்ப கொதிக்க வேணாம், கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும். அதை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா மிருதுவாக கிடைக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இது மேலே லேசாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, இது காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக ஆயில் அப்ளை பண்ணுறோம். ஓரமாக வச்சிடலாம். அடுத்து கேழ்வரகு கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி 1 கப்பு மாவு எடுத்து ராகி மாவு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதே மாதிரி சுடு தண்ணீர் விட்டு தான் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிற போகிறோம். இதுக்கு தண்ணி அதிகமாக விடக்கூடாது, பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது சீக்கிரமே கொழகொழப்பு தன்மை கொடுக்கக்கூடிய மாவு, அதனால் பொறுமையாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு. நல்லா இந்த மாதிரி கெட்டிப்பதம் வந்தவுடனே இதுவே போதுமானது. இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு போதுமானது. இதையும் பிசைஞ்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஸ்டஃபிங்க்கான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் நிலக்கடலை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 கப், நாட்டு சர்க்கரை 1/2 கப் எடுத்துருக்கேன். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வெல்லம் இருந்தால் வெல்லத்தை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பனை வெல்லம் இருந்தால் பனை வெல்லத்தை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சப்பாத்தி மாவு அந்த மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, சப்பாத்தி மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் தடிமனாகவும் இருக்கணும், மெல்லிசாகவும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தடிமன் இருந்தால் போதும், ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் இதை வச்சு கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு, இது நடுவில் இந்த வேர்க்கடலை பவுடரையும் பாம் சுகரையும் நாட்டு சர்க்கரையும் உள்ளே வச்சு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. நமக்கு தேவையான ஷேப்ஸில் இதை இதை ரெடி பண்ணிக்கலாம். விதவிதமான ஷேப்ஸ் கொழுக்கட்டையில் ரெடி பண்ணலாம். குழந்தைங்களுக்கு என்னென்ன ஷேப்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்க கொழுக்கட்டை வேணான்னு சொல்ல மாட்டாங்க, சாப்பிடுவாங்க. இப்போ அதே மாதிரி இன்னொன்று நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். இதுக்குள்ளே நீங்கள் என்ன மாதிரியான ஸ்டஃபிங், தேங்காய் இருந்தால் தேங்காய் சேர்த்துக்கலாம், எள் இருந்தால் எள்ளை லேசாக வறுத்துட்டு அதை மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். பனை வெல்லத்தோட எள்ளு சேரும்போது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், அதனால் அதையும் கூட சேர்த்துக்கிடலாம். குழந்தைங்களுக்கு நல்ல எலும்புக்கு ரொம்ப நல்லது எள்ளு, அதனால் நீங்கள் எள்ளு சேர்த்துக்கிறதும் ரொம்ப நல்லது. பாருங்கள், இன்னொன்று நான் ரெடி பண்ணி காட்டுறேன். ஃப்ளவர் ஷேப்பில் இதை ரெடி பண்ணுறேன். இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்பூனோட பேக் சைடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளே கூடி இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா நமக்கு ஃப்ளவரோட பெட்டல்ஸ் மாதிரி கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இந்த மாதிரி அழகழகாக ஷேப்ஸில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக குழந்தைங்க கொழுக்கட்டை வேணான்னு சொல்ல மாட்டாங்க, சாப்பிட்ருவாங்க. அடுத்தது ராகி கொழுக்கட்டை நான் ஒரு பேப்பரில் கவரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆயில் தடவிட்டு அது மேலே அந்த மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஸ்டஃபிங் உள்ளே வச்சு மடிச்சுக்கிற போகிறேன். நீங்கள் வாழை இலை இருந்தால் வாழை இலையில் வச்சு மடித்து அப்படியே நம்ம வச்சு வேக எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட வாழை இலை இல்லாதனால நான் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன். ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்க மாவை நம்ம பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வேர்க்கடலையும் அந்த நாட்டு சர்க்கரையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம பிடி கொழுக்கட்டை மாதிரி இதை தயார் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நான் வேக வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட பிளேட் இருந்துச்சுன்னா அந்த பிளேட்டில் வச்சுக்கோங்க. நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். லேசாக அந்த பிளேட்டில் கொஞ்சோண்டு ஆயில் தடவிட்டு அது மேலே வச்சுட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருங்க. 10 நிமிஷம் போகிறோம் இதுக்கு வேக வைக்கிறதுக்கு.
10 நிமிஷத்தில் வெந்துடும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஐயோ! ரொம்ப ஹார்டாக இருக்குமா அப்படின்னு நினைக்க வேணாம். இப்போ நான் உங்களுக்கு அதை எடுத்து வச்சுட்டு அதை வந்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம டெய்லி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது கோதுமை கொழுக்கட்டை. இப்போ அடுத்தது ராகி கொழுக்கட்டையும் உங்களுக்கு வந்து நான் பிரித்து காட்டுறேன் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் போய் சேரும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.